வணக்கம், திஸ் இஸ் ஜெய் ஸ்ரீ. வெல்கம் பேக் டு மை சேனல் பிரிட்டி ட்ரீம் ஃபேஷன். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போகிறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ எடுத்துக்கிட்டு வர இந்த வார்ட்ரோப் ரொம்ப நாளாக நான் வாங்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வாங்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ ஆக்சுவலி ஒயிட் பேஸில் தான் நான் வாங்கணுன்ட்டு இருந்தேன். பட் ஒயிட் பேஸ் எனக்கு சூட் ஆகுமா என்னன்னு கொஞ்சம் டவுட்லேயே இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபுல் ஒயிட் நான் வாங்கலை. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மிக்ஸ்டில் போய்கிட்டேன். அட்லீஸ்ட் ஓகே இப்படியாச்சும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய திங்ஸ்லாம் நான் இந்த ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ முதல்ல இந்த ஷெல்ஃபில் தான் நான் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வச்சுருந்தேன். ஸோ இப்போ இந்த வார்ட்ரோப்க்கு என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் என்னுடைய வார்ட்ரோப் வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வார்ட்ரோப் நான் நிறைய ஷாப்பில் பார்த்தேன். எல்லாமே ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இதை நான் போரூர் சைடு ஏதோ ஒரு இடத்துல நான் அண்ணன் ஒருத்தவங்க கூப்பிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதோடைய ப்ரைஸ் 11 சொல்லி நாங்கள் ஃபுல் சார்ஜோடு சேர்த்து 12.5 சார்ஜ் பண்ணாங்க. ஸோ என்னுடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் பயங்கரமாக கிளம்ஸியாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு சும்மா அங்கே இருக்கிற ஷெல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் சும்மா அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நல்லா ப்ராப்பராக ஆர்கனைசர்லாம் வாங்கி அடுக்கி வைக்கணும் நான். ஸோ இன்னொரு சிங்கிள் டோரில் நான் என்னுடைய காஸ்மெட்டிக்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஆக்சுவலி இந்த வார்ட்ரோப் எனக்கு பத்தவே இல்லைன்னுலாம் சொல்லலாம். அப்படி தான் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வார்ட்ரோப்பில் என்னுடைய ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் நான் கேரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வார்ட்ரோப் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா தீபாவளி பர்ச்சேசிங் தான் போயிட்டுருக்கோம். ஸோ அருண், ருத்ரன் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கலெக்ட் பண்ணி. ஸோ இந்த டைம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளியை சாக்கு வச்சு எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வெஸ்ட் சைட் போயிருந்தோம் நாங்கள். சரி ஓகே, அங்கே ஏதாவது ருத்ரனுக்கு எப்பயுமே மேக்ஸ், ட்ரெண்ட்ஸ், ஸ்டுடியோ அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். சரி புதுசாக வெஸ்ட் சைடு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெஸ்ட் சைடு தான் போயிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி ருத்ரனை கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு ஜூஸ் குடித்தாங்க. ஏன்னா உள்ளே போயிட்டா நம்ம லேட் ஆகிடும், ஷாப்பிங்னாவே லேட் ஆகும். ஸோ அதனால் டீ ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இருந்தோம். வெஸ்ட் சைடில் நல்லா இருக்கும். ப்ரைஸ் ரொம்ப காஸ்ட்டாக இருக்காது, கொஞ்சம் ஓரளவு. பட் மேக்ஸ், ட்ரெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் மற்றபடி கிளாத்லாம் நல்லாயிருக்கும், நல்ல ஒர்த்தாகவும் இருக்கும். ஸோ ருத்ரனுக்கு நாங்கள் இந்த டைம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு ஃபஸ்ட் டைம் போயிருக்கோம். ஆல்ரெடி நான் அங்கே பார்த்துருக்கேன், நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்கும்போது சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ ஃபைனலாக ஓகே இந்த டைம் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸே வெஸ்ட் சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு ருத்ரனுக்காக தான் மெயினாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் ருத்ரனுக்காக கலெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அங்கே போயிட்டு நிறைய பார்த்தோம். பட் ரொம்ப கலெக்ட் பண்ணலை. பிகாஸ் நிறைய பேர் நிறைய எடுத்துட்டாங்க போல இருக்குது. கொஞ்சம் கலெக்ஷன் தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேக்ஸ் ட்ரெண்ட்ஸை விட கொஞ்சம் எங்களுக்கு அங்கே வெரைட்டி கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் டிஷர்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். அருண் அவங்களுக்கு ஷர்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒயிட் ஷர்ட் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக கொஞ்சம் பர்ச்சேசிங் அருணுக்கு எடுக்கல, ருத்ரனுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம். இங்கே இந்த மாதிரி கலெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்கலான்னு சொல்லிட்டு போவோம், அருண் என்னை வாங்கவே விட மாட்டாங்க. சரி ஓகே இப்போதைக்கு ட்ரெஸ் பர்ச்சேசிங் தானே வந்திருக்கோன்னு சொல்லிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு திங்ஸுமே சூப்பராக இருக்கும். நல்லா டெக்கோராக இருக்கும். ஒரு இந்த காஃபி கப்ஸு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். பட் வாங்கி தான் ப்ராப்பராக என்னால் வைக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் பிடிச்ச பொருளை வாங்கிடுவேன். நிறைய ரொம்ப காஸ்ட்டு போட்டு வாங்க விட மாட்டாங்க அருண். ஸோ அதனால் பிடிச்சதை மட்டும் வாங்கி வைப்பேன். ஸோ கண்டிப்பாக இன்னொரு நாள் இங்கே வாங்கணும். நெக்ஸ்ட்டு ஃபீனிக்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நைட்டு டைம் ஆகிடுச்சு, ஆக்சுவலி 7 ஆகிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் பக்கத்தில் தானே இருக்குது, வெஸ்ட் சைட் பக்கத்தில் தான் இருக்குது ஃபீனிக்ஸு. ஸோ அங்கே போயிட்டு மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம்.
ஸோ ருத்ரன் வந்து வெளியில் அந்த ட்ரெயினை பார்த்துட்டான், போயே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே இடம். அதனால் அவனை கொஞ்சம் சில் பண்ணுறதுக்காக இந்த ட்ரெயினில் ஒரு ரவுண்டு வந்து விட்டோம். அது முடித்த உடனே வந்து மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போனோம். ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல, பிகாஸ் வந்து ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஆக்சுவலி வீக்கெண்டில் போனோம், அதனால் க்ரௌடாக இருந்துச்சு, என்னால் கேமரா தூக்கிட்டு அலைய முடியல. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹோம் சென்டர் வந்து இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன் ஹோம் சென்டர் வந்து போகணும் அப்படின்னு. பட் சென்னையில் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஃபீனிக்ஸ் மால் வந்து இதோட செகண்ட் டைம் நான் போகிறேன், அதனால் இப்போ தான் நான் பார்க்குறேன். முன்னாடி வந்தப்போ கூட நான் பார்க்கல. ஸோ அங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் விசிட் பண்ணியாச்சு, பார்த்துட்டே வந்து அவனும் நான் உள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். ஸோ நிறைய கூட்டம், பில் போடுறதுக்கே அவ்வளோ கூட்டம். காஃபி கப்ஸ் மட்டும் என்னால் வாங்காமல் வரவே முடியல. பட் வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன், பிகாஸ் வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அருண் வந்து டைமும் ஆகிடுச்சு, நைட்டு டைம் ஆகிடுச்சு, 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. அதனால் குயிக்காக கிளம்பணுன்ட்டு வந்துட்டோம். வந்து அவங்களுடைய பர்ச்சேசிங்கை வந்து மேக்ஸில் முடிச்சிட்டாங்க, நான் என்னுடைய பர்ச்சேசிங் வந்து ட்ரெண்ட்ஸில் முடிச்சிட்டோம். ஸோ ருத்ரன் வந்து வெஸ்ட் சைடு. ஸோ 3 பேருமே ஒவ்வொரு ஷோரூமில் வந்து ஃபைனலாக முடிச்சிட்டோம். அப்பப்போ கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க 3 ஷோரூமுக்கும் 3 பேருக்குமே வந்து பார்த்தோம். ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்தந்த பிளேஸில் எடுத்துக்கிட்டோம். ஸோ எஸ், இன்றைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.